அமைச்சராக மீண்டும் பதவியேற்ற செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்டிருந்த மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே வகித்த மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை மீண்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மரபுசாரா எரிசக்தி துறையும் செந்தில் பாலாஜிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் முத்துசாமியிடமிருந்த மதுவிலக்குத்துறை மீண்டும் செந்தில் பாலாஜி வசமாகியிருக்கிறது. அதேபோல தமிழ்நாடு அரசு தலைமை கொறடாவாக இருந்து தற்போது முதன்முறையாக அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள பட்டியலினத்தைச் சேர்ந்த கோவை செழியனுக்கு பொன்முடி வசமிருந்த உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் ஆளுநருடன் முரண்பாடு நிலவி வரும் சூழலில் உயர்கல்வித்துறை அமைச்சராக முனைவர் பட்டம் பெற்ற கோவை செழியன் நியமிக்கப்பட்டிருப்பது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்பு பால்வளத்துறை அமைச்சராக இருந்த சாமு நாசருக்கு தற்போது சிறுபான்மையினர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை, அகதிகள் மற்றும் வக்பு வாரியம் உள்ளிட்டவையும் சாமு நாசர் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. செஞ்சி மஸ்தான் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர் வகித்த துறைகள் சாமு நாசருக்கு வழங்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினரான ஆர் ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறையும் சர்க்கரை, கரும்பு கலால், கரும்பு பயிர் மேம்பாட்டுத் துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.